மோட்ச பிரயாணம், அந்த மோட்ச பிரயாணத்தினுடைய அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஜான் பனியன் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதுதான் அவர் இந்த சம்பவத்தை எல்லாம் எழுதுகிறார். ஒரு பெரிய புத்தகம் அது. வேதத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகம். வேதத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக விற்பனையான புத்தகமும் அந்த புத்தகம்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த புத்தகத்தில் ஒரு கிறிஸ்டியான் என்கிற ஒரு மனிதனை வைத்து ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த பரலோகத்துக்கு நேராக அவன் பயணிக்கும் பொழுது அவன் சந்திக்கிற பாடுகள், அவன் சந்திக்கிற கஷ்டங்கள், அவனுடைய சரீரத்தில், மனதளவில், குடும்பத்தில் அவன் சந்திக்கிற அந்த பாடுகள் எவ்வளவு என்பதை அவர் விவரித்து கொண்டே வருகிறார். அது ஆண்டவர் இந்த ஜான் பனியன் என்கிற தேவனுடைய மனிதர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தை தான் அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அதுல ஒரே ஒரு சம்பவம் என்ன என்றால், இந்த ஜான் பனியனு கூட அவருடைய வைராக்கியத்தை பார்த்து இன்னொரு மனிதனும் கூட சேர்ந்து கொள்ளுகிறார். 2 பேரும் பரலோகத்துக்கு நேராக அவர்கள் நடந்து செல்லுகிறார்கள். அப்படி நடந்து செல்லும் பொழுது அவருடைய வலது பக்கத்திலே இன்னொருவர் நடந்து செல்லுகிறார். இவர்கள் போகிற அந்த பாதை கரடு முரடான பாதையாக இருக்கிறது. சரியாக நடக்க முடியவில்லை. கால் வலிக்குது. ஐயோ, நம்முடைய பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்குள்ளால எவ்வளவு பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி 2 பேரும் பேசிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வலது பக்கம் இன்னொரு வழி தெரிகிறது. அந்த வழியில ஒரு மனிதன் போய் கொண்டிருக்கிறான். அவன் சந்தோஷமா போவதை போல தெரிகிறது. ஆனால் அவனுடைய முகத்தை இவரால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் முக்காடிட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் சந்தோஷமாக போவதை போல இவர்களுக்கு தெரிகிறது. அவருடைய பார்வை கீழே தரையில படும் பொழுது அவன் நடந்து போகிற பாதை ஒரு அழகான புல்வெளி பாதை. எப்படி ஒரு ரிசார்ட் பகுதியில் இந்த லான்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, புல்வெளி, அதில் உட்காரணும்னு ஆசையா இருக்கும், விளையாடணும்னு ஆசையா இருக்கும். அதே போல அழகான புல்வெளியில் அவன் சந்தோஷமாக நடந்து போய் கொண்டிருக்கிறான். அவன் போறதும் ஒரே டைரக்ஷன், இவங்க 2 பேரும் போவதும் ஒரே டைரக்ஷன். உடனே கிறிஸ்டியன் பக்கத்தில் இருக்கிற சொல்றான், அவரும் இந்த பக்கம் தான் போறாரு, அவர் யாருன்னு கேட்கலாமா? அவரை கூப்பிடுறாங்க. ஐயா, எங்க போறீங்க? அவன் கேட்குறான், நீங்க எங்க போறீங்க? நாங்க பரலோகத்துக்கு நேராக போகிறோம், நாங்க மோட்ச பிரயாணிகள், மோட்சத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம். அவன் சொல்றான், நானும் அங்கதான் போறேன். அப்படியா, நீங்களும் அங்கதான் போறீங்களா? ஐயோ, எங்க பாதை கரடு முரடா இருக்குது, எங்களால் நடக்க முடியல, கஷ்டமா இருக்குது. உங்க வழி அழகா இருக்குதே, நல்லா இருக்குதே, செழிப்பா இருக்குதே, பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குதே அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிறிஸ்டியானோ அவன் கூட போயிட்டு இருக்கிறவனும், சரி அந்த பாதையும் மோட்சத்துக்கு நேரா தானே போகுது, அவனும் அந்த பாதையில் போறான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய இந்த கரடு முரடான பாதையை விட்டுட்டு இவங்க 2 பேரும் அங்க போறாங்க. கஷ்டமே இல்லை, அழகா நடக்கிறாங்க. ஐயோ, இவ்வளவு வழி ஈஸியா இருக்குதே, கஷ்டமில்லாத வழியா இருக்குது, இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு வந்த பாதை, ஐயோ இந்த பாதையை கண்டுபிடிக்காம போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த பாதையில் அவன் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இடி முழக்கம் சத்தம் கேட்கிறது. ஒரு பெரிய மழை பெய்வதை போல ஒரு காரியங்கள், மின்னல் அப்படியே வெளிச்சமாக இருக்கிறது, இடி முழங்குது. அந்த நேரத்தில் ஐயோன்னு ஒரு சத்தம் கேட்குது. இதை முன்னாடி போய் கொண்டிருந்த அந்த முக்காடிட்டு போய் கொண்டிருந்தவன் ஒரு அண்ட பாதாளத்திலே அவன் அப்படியே காப்பாற்றப்படுவதற்கு வழி இல்லாமல் விழுந்து கொண்டிருக்கிறான். அவன் எங்க போனானே கண்டுபிடிக்க முடியல. இவங்க அப்படியே எட்டி பார்க்குறாங்க, உள்ள ஒரு பெரிய பாதாளம், அவனை பார்க்கவே முடியல, அவன் எங்க போனானே தெரியல. அப்படியே நின்றுட்டு யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம தவறான பாதைக்கு வந்துட்டுமே. அன்றைக்கு சுவிசேஷகர் நற்செய்தி அறிவிக்கிற ஒரு மனிதன் இவர்களை இந்த பாதையில போங்க
அப்படின்னு வழிகாட்டினான். அந்த பாதையை விட்டுட்டு மாறி வந்துட்டுமே என்று சொல்லி அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு முரடன், ஒரு அரக்கன் வந்து இவங்களை பிடிச்சிட்டு போயிடுறான். எப்படி ஒரு கிளியை ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைத்து வைப்பார்களோ அதே போல ஒரு இரும்புனால செய்யப்பட்ட ஒரு பெரிய இந்த சிங்கத்தெல்லாம் அடைத்து வைத்துக்க ஒரு கூண்டு மாதிரி உள்ள ஒரு கூண்டுக்குள்ள கொண்டு தள்ளிட்டான். இப்ப 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயாச்சு. கூட வந்தவன் எங்க போனான்னு தெரியல. ஆனால் கிறிஸ்டியான் இங்க அடைப்பட்டு இருக்கிறான். இவனுக்கு பயங்கரமான அடி உத விழுது. அன்னைக்கு நல்லா அந்த கதவை பூட்டிட்டு அந்த அரக்கன் போயிட்டான். அவன் போயிட்டு தன்னுடைய மனைவிட்ட சொல்றான், அவ பேரு அவிசுவாசம், அவ பேர் அவிசுவாசம். இதெல்லாம் ஆண்டவர் இந்த ஜான் பனியனுக்கு இந்த பெயர்கள் எல்லாம் கொடுத்து ஆண்டவர் எழுத சொன்ன ஒரு காரியங்கள். அந்த அவிசுவாசம் ஆகிய தன்னுடைய மனைவிட்ட போய் சொல்றாங்க, பாரு இப்படி 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்கவா, நம்ம இடத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள சும்மாயா விட்டீங்க, நல்ல அடி கொடுத்த, இல்லை அவங்கள கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாவா. அடுத்த நாள் காலையில் வர்றான். வந்து இவர்களுக்கு அநேக டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதில் கிறிஸ்டியானுக்கு ரொம்ப டார்ச்சர். அந்த டார்ச்சரில் ஒன்று என்ன தெரியுமா, இவனுக்குள்ள ஆண்டவர் மேலே இருந்த அந்த விசுவாசத்தை விட்டு அவன் வழி விலகி போகத்தக்கதான அவிசுவாசமான காரியங்களை அவனுக்குள்ள இவன் ஊட்டிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது தெரியல. பயங்கரமான இரும்பு கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது, தப்பிப்பதற்கு வழி இல்லை. ஆனால் இந்த அரக்கன் அவனுடைய போதனைகளை எல்லாம் என்ன, இங்கிருந்து ஒன்னால் தப்ப முடியாது, நீ தற்கொலை பண்ணிக்கோ, இனி உன் வாழ்க்கை பரலோகத்துக்கு நேராக போக முடியாது, என் இடத்துக்குள்ள வந்துட்ட, இனி நான் உன்னை விட மாட்டேன், உனக்கு அழிவுதான் முடிவு அப்படின்னு சொல்லி பல காரியங்களை அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் இந்த கிறிஸ்டியானுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. கையில் அவங்க ஒரு சுருள் ஒன்று வைத்திருக்கிறான். அது என்ன, ஆண்டவருடைய வார்த்தையாகிய சுருள். அதை எடுத்து படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. அதை திறக்கும் பொழுது ஆண்டவர் சரியான ஒரு வார்த்தையை, பிசாசுடைய பிடியிலிருந்து ஜெயிக்கத்தக்கதான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வசனத்தை அவன் சொல்லுகிறான், இந்த இரும்பு கம்பி திறக்கப்படுகிறது. அங்கிருந்து தப்பி அவன் மீண்டும் எந்த வழி அவன் விட்டானோ அந்த கரடுமுரடான பாதைக்கு அவன் சென்றடைகிறான். அதுக்கு பிறகு நிறைய வாழ்க்கையில் அந்த மோட்ச பிரயாணத்தில் அவன் அநேக இடர்பாடுகளை சந்திக்கிறான். கடைசியாக தேவதூதர்கள் அவரை சந்தித்து அந்த மோட்சத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை கூட அந்த சம்பவத்தில் அவர் எழுதியிருக்கிறார்.